சென்னையில் நடைபெற்ற பரபரப்பான ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி சிஎஸ்கே அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 20 வெற்றிகளை பெற்ற முதல் அணி என்ற பெருமையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றுள்ளது. இந்த வெற்றி சிஎஸ்கே அணியின் நட்சத்திர பட்டியலில் புதிய மைல்கல்லாக பதிவாகியுள்ளது. கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் 67 ரன்களும், இளம் வீரர் கார்த்திக் சர்மா 54 ரன்களும் குவித்து இருவரும் ஆட்டமிழக்காமல் அரை சதம் அடித்தனர். அவர்களின் சிறப்பான ஆட்டத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் நிர்ணயித்த 160 ரன்கள் இலக்கை 18.1 ஓவர்களிலே 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியானது சென்னை ரசிகர்களுக்கு முன்னிலையில் கிடைத்ததோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 20 வெற்றிகளை பெற்ற முதல் அணியாக நிலைநிறுத்தியது. இதுவரை இரு அணிகளும் மொத்தமாக 41 ஐபிஎல் போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 வெற்றிகளையும், மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த 18 ஆண்டுகளில் 21 வெற்றிகளையும் பெற்றுள்ளன. சிஎஸ்கே அணிக்கு எதிராக மும்பை அணி எப்போதுமே ஆதிக்கம் செலுத்திய நிலையில் கடைசி 8 போட்டிகளில் சிஎஸ்கே அணி 7 ஆட்டங்களில் வென்று பதிலடி தந்துள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் எந்த ஒரு அணிக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட அணி 20 வெற்றிகளை பெறுவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த சாதனை முக்கியத்துவம் பெறுகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் போன்ற அணிகளை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டிகளில் முன்னிலை வகிக்கிறது. இதன் மூலம் சென்னை அணி தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தை பிடிக்க மும்பை அணி தொடரை விட்டு முதல் அணியாக வெளியேறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் சேப்பாக்கம் மற்றும் வான்கடே மைதானத்தில் விளையாட 2 போட்டியிலும் சென்னை அணி வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளே ஆஃப்ஸுக்குள் செல்ல டெல்லி, சென்னை, குஜராத் போன்ற அணிகள் கடுமையாக விளையாடி வருகிறது. அதேபோன்று முதல் 2 இடத்தை பிடிக்கவும் புள்ளி பட்டியலில் இருக்கும் முதல் 4 அணிகளும் தங்களது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.